இது இந்த யூடியூப்லலாம் எல்லாரும் 113 கிலோ இருக்கேன், இப்போ 70 கிலோவுக்கு மாறிட்டேன், 40 கிலோ வந்துட்டேன், 55 கிலோ வந்துட்டேன்னு மாறி மாறி போடுறாள் வெட்டி. எனக்கு மட்டும் இந்த வெயிட்டை குறைக்கணும் என்னத்தை குட்டிக்கரணம் போட்டாலும் இந்த வெயிட்டு குறைவனாங்குது. எம்மா அதுக்கு நான் சொல்கிறத கேளு. முதல்ல இந்த சட்டி சட்டியாக சோறு திங்கிறது நிப்பாட்டு, தன்னாலும் உன் வெயிட்டு குறைஞ்சிரும். பொரியல் சாப்பிட்ற இடத்துல சோறும், சோறும் சாப்பிட்ற இடத்துல பொரியலும் சாப்பிடு. அட்டா 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 என் மகளுக்கு அவார்டே கொடுக்கணும். என்ன அழகா கதை சொல்கிறா. அப்படி சாப்பிட்டா எனக்கு செத்துரு வெட்டி. சோறு சாப்பிடாம மட்டும் என்னால் இருக்கவே முடியாது. ஏம்மா அப்போ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் வெயிட்டு குறையவே குறையாது. உன்னை எல்லாரும் குண்டம்மா குண்டம்மா நீல சேலை குண்டம்மா 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 நீல சேலை குண்டம்மா அப்படின்னு தெருவுக்குள்ளே உன்னை இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடப்பாவி ஏன்ட்டி இப்படி சொல்கிற? வேற என்னம்மா எக்ஸசைஸும் பண்ண மாட்டேன், சுவாரும் திங்கிறத குறைக்க மாட்டேன்னு எப்படி தான் வெயிட் குறையும்? யூடியூப்பில் எல்லோரும் டயட்டுன்னு ஒன்று ஃபாலோ பண்ணி தான் குறைக்காவ. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, குனிஞ்சு நிமிந்து பண்ணுங்க. இப்படி நல்ல இருந்து அம்மாவுக்கு ஷார்ட்ஸு டிஷர்ட் வாங்கி கொடுப்பேன்டி. அப்போ தான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நல்ல சூட்டபுளாக இருக்கும். அடுத்த நாள் எம்மா என்னமோ விட்டா நீ 100 கிலோ வெயிட் குறைஞ்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டே வர. என்னமோ 30-40 கிலோவில் இருக்கிற யங் லேடி மாதிரி சிரிச்சுக்கிட்டே வர. இல்லாட்டி நான் ஒரு கனவு கண்டேன்டி. அதில் அழகா நான் கிரவுண்டில் போயிட்டு கவுண்டா அது பேர் என்ன அங்கே போயிட்டு டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கேன்டி. நல்ல வெயிட்டு குறைஞ்சிட்டேன். எனக்கு அப்படியே குதியாட்டமாக இருந்துச்சு பார்த்துக்கோ. எம்மா அது கனவு நிஜம் கிடையாது. யார் அந்த சாலை ஒரு பூக்கள் நெஞ்சது. எம்மா லூஸ் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு லாட்டிட்டு இருக்கேன். இப்படியே நடந்துட்டு இருந்தா உனக்கு பைத்தியதாம பிடிக்கும். ஒழுங்கா வெயிட்டை குறைக்கிற வழியை பாரு. இன்னைக்கு சாப்பாடு என்ன செய்ய போற? டயட்டு ஏட்டி நல்லா 5 இட்லியும் சாம்பாரும் சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். ஏம்மா இப்படி சாப்பிட்டானே நீனு தெருவுக்குள்ளே ஹாயா அலைய முடியாதுமா. டயட்டுனா என்ன சாப்பிடணும் தெரியுமாம்மா? 2 வெள்ளரிக்காவும் ஒரு கேரட்டையும் எடுத்து தின்னுமா. அல்ல நான் இட்லி சட்னி சாம்பாரோட சாப்பிட போகிறாங்க. ஐயோ எதை மறந்தாலும் மறக்கலாம். இந்த இட்லி சட்னி சாம்பார் சோறை என்னால் மறக்கவே முடியாது. அப்போ என் வெயிட் குறையவே குறையாது இந்த ஜென்மத்தில். ஏம்மா அப்படி சொல்லலம்மா. இங்கே வேற சொல்கிறதுக்கால உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடு. கொஞ்சம் வெயிட் குறையட்டும். அது வேற கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டா தான் வெயிட்டு குறையும்.